விடுதலை பார்ட் 2 உள்ள போனோடனே ஏன்டா அந்த படத்துக்கு போனோன்ற அளவுக்கு லிட்ரலி காண்டாய் கடுப்பாய் கோவம் வர அளவுக்கு ஸ்க்ரீன்ல அவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். எதனாலனா படமா இப்படி இருக்குன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு முக்கியமா ஒரு ஹேட்டடா இதை பேசியே ஆகணும், இட்ஸ் ஹை பாயிண்ட் தட் சம் அதர் அசோசியேஷன் இஸ் கில்லிங் அ கிரியேட்டரா அப்படின்ற கேள்வி அதிகமாக வந்துட்டே இருந்தது. ஒன்று 3 விதமான சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, யூஏ ஆர் ஏ 3 விதமாக கொடுக்குறாங்க. கிளீனான படம் அப்படின்னா யூ, இல்லை இதில் கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் இருக்குது, வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் பிளர் பண்ணிக்கிட்டேன்னா நான் யூஏ தரேன், பிளர் பண்ணிக்கிட்டேன் ஆனால் காட்ட மாட்டேன் அப்படின்னா நான் யூஏ தரேன். ஓகே. 3வது ஏ, நான் நீ சொன்ன எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நான் பிளர் பண்ண மாட்டேன், கெட்ட வார்த்தையை கட் பண்ண மாட்டேன், என்னோட படத்தை எப்படியே பார்க்கணும், ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பியா, கொடுத்துக்கோ பரவாயில்ல, நான் படத்தை இப்படி ரிலீஸ் பண்ணிக்கிறேன், மக்கள் கன்சீவ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு போர்ட்ரேயல்ல கொடுக்கறது ஏ. இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் வயலன்ஸ், ஃபவுல் லாங்குவேஜஸ், ஹார்ஷ் வேர்ட்ஸ் இவ்வளோ இருந்தாலும் கூட படத்தை ஏ அப்படின்னு கன்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா படத்தை தெரிஞ்சுதான் நாங்களும் பார்க்க போகிறோம். ஒரு ஓகே இதெல்லாம் இருக்க போதுன்னு தெரிஞ்சுதான். அதுக்கு மேலேயும் ஐடியாலஜி விதமாகவும் ரொம்ப ரொம்ப லேமா விதமாகவும் பிளர் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெசிஷன் ஃப்ரம் த சென்சாரா இல்லை வெற்றிமாறன் அவர்களே வந்து சர்க்காஸ்டிக்காக அவனுக்கு பிளர் பண்ணல, இமேஜே தெரியாத அளவுக்கு பிளர் பண்ணுறான்ற மாதிரி பண்ணி வச்சாரா அப்படின்னு தெரியல. சர்க்காஸ்டிக்ல